லாவர்ட்ஸ் உடைய 36வது கவிதை பாடல். மறைவாக இருங்கள், மறையாமல் இருப்பீர்கள். If you want to shrink something, you must first allow it to expand. If you want to get rid of something, you must first allow it to flourish. If you want to take something, you must first allow it to be given. This is called the subtle perception of the way things are. The soft overcomes the hard, the slow overcomes the fast. Let your working remain a mystery. Just show people the results. அதிநுட்பமான வாழ்வியல் கோட்பாடு. If you want to shrink something, ஒரு விஷயத்தை சின்னதாக்கணும். இப்ப கடனை சின்னதாக்கணும், இல்லாட்டி பிரச்சனை சின்னதாக்கணும்னா ஃபர்ஸ்ட் அலோ டு எக்ஸ்பேண்ட். அதாவது கடனை பற்றி, அதனுடைய துன்பத்தை பற்றி பெருசா திங்க் பண்ணணும், இல்லாட்டி பிரச்சனை பற்றி பெருசா திங்க் பண்ணணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனை உடைக்கணும் அப்படின்னா அதை பெருசாக்கின வரும். அதுதான் பர்கேஷன் சொல்லுவாங்க. பலவீனப்படுத்தணும்னா அதை பெருசா திங்க் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு போயிட்டு அது தபாலுக்கு வந்துடும். அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு shrink something, you must first allow it to expand. அதை பெருசாக்கணும், பெரிதாகி பார்க்க வேண்டும். மனதில் பெருசாக்கி ஆக்கி பார்த்து அதை உடைக்கணும். இஃப் யூ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் சம்திங், யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் அலோ இட் டு ஃபிளரிஷ். உன்னை விடுபடணும் அப்படின்னா அந்த பழக்கம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அந்த பழக்கத்தை பெருசாக்கணும்னா அதை கவனமா பெரிதாக்கி பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பழக்கம் இருக்கு, கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை இப்படிலாம் வளர்ந்து இதெல்லாம் வளர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா மட்டும்தான், இல்லாட்டி முழுமையாக அந்த பழக்கத்தில் ஈடுபட்டு அப்படியே துவைந்து இருந்தால் மட்டும்தான் அதுல விடுபடும். மிகப்பெரிய செல்வந்தர்கள் செல்வத்திலிருந்து செல்வமே வேணான்னு புத்தர் வெளியே வர்றார். ஏன்னா அதுல திளைத்து போய் உள்ள போய் பார்க்கும்போது அதனுடைய தன்மையிலிருந்து வெளிப்பட்டார். சம்சார சாகரம்ன்றது உலகியல் வாழ்க்கையில ஆழ்ந்து தோய்ந்து இருக்கிறவன் தான் அதுல இருந்து விடுபட முடியும். அதே மாதிரி பிரச்சனைகளை ஆழ்ந்து தோய்ந்து உள்ள போய் மாட்டிக்கணும் தான் அதுல இருந்து விடுபடுறதுக்கான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அதுல இருந்து விடுபடுறதுக்கு பயப்படாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றதை விட, ஐயோ பயத்தை தரக்கூடிய விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்லான்றாங்க. அதுல இருந்து வெளியே உள்ள போய் பார்க்காமயே வெளியே இருந்து பார்த்தே விடுதலை அடையணுன்றது முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும், உடல் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அதனுடைய தன்மையில தோய்ந்து ஆழ்ந்து உள்ள போனாதான் நீங்க வெளியே வர முடியும். அப்ப அந்த புரிதல் வரும். இஃப் யூ வாண்ட் டு டேக் சம்திங், எதனா ஒண்ணு உங்களுக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா, யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் அலோ இட் டு பி கிவன். முதல்ல நீங்க கொடுக்கணும். நம்ம எல்லா நேரத்திலயும் என்னன்னா, உங்களுக்கு வேணும்னா கேட்டுனே இருக்கணும், வாண்ட்ன்றோம். நீங்க கொடுக்க பழகுங்க, அப்பதான் கிடைக்க போறோம். This is called subtle perception of the way things are. முதல் விஷயம், if you want to shrink something, சின்னதாக்கணும் அப்படின்னா பெருசா ஆக்கி அதை பார்த்து பயப்படாம கவனிச்சிங்கன்னா டபால்னு சின்னதாகும். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும், உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயங்களும் ஒன்னுல இருந்து சின்னதாக்கணும். அதாவது ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னா அதை பெருசாக்கணும். ரெண்டாவது, ஒன்னுல இருந்து விடுபடணும்னா அதுல தோய்ந்து ஆழ்ந்து போய் அதை கடக்க வேண்டும். அப்ப விடுபட்டுருங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா முதல்ல கொடுங்க. கொடுக்கறதுல எப்படி இருக்குதுன்றத பாருங்க. இது ரொம்ப நுட்பமான ஒரு புரிதல். This is called subtle perception of the way things are. இந்த மாதிரிதான் உலக இயல்புகள் இருக்குது. நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய பொருளாதாரத்துல மிகவும் வலுவிழந்தவர்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்தை தொட்டிருக்காங்க. மிகப்பெரிய பொருளாதாரத்துல இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமாயிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல இன்பத்துல திளைத்தவர்கள் இன்பம் துன்பம் கடந்த நிலைக்கு போயிருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்தவங்க எல்லாத்தையும் பெற்றிருக்கிறாங்க. The soft overcomes the hard. லேசானது கடினமானதை வெற்றி கொள்கிறது, மெதுவானது வேகத்தை வெற்றி கொள்கிறது. Let your working remain a mystery. Just show people the result. ரொம்ப முக்கியமான லைன். நீங்கள் செய்யக்கூடிய வேலை யாருக்கும் தெரியாததாக இருக்க வேண்டும். மறைவாக இருக்க, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் மறைவாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும். Let your working remain. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மறைவாக இருக்கட்டும். விளைவுகளை காட்டுங்கள். அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் நம்ம செய்யற விஷயத்த எல்லாத்தையும் சொல்றோம், நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறோம். ஆனா இல்ல, மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் அவங்க செய்யக்கூடிய வேலையை யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க காட்டக்கூடிய ரிசல்ட்ஸ் அமேசிங்கா, வித்தியாசமானதாக, மிகப்பெரிய பிரளய மாற்றத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கும்.
மறைவாக இருங்கள், மறைவாக காரியங்களை செய்யுங்கள், நீங்கள் காலத்தை விஞ்சியிருப்பீர்கள்.